சொல்லுவாங்க. கவனிங்க, நம்ம இப்போ ஆராதனைகளை போகிறோம். அந்த இயற்கையை பற்றி உங்களுக்கு இயற்கை ஒரு வேதாகமம் பதிப்பகம், முதல் பதிப்பகம் இயற்கை படைப்பு அப்படிங்கிறத அந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் திரும்ப நினைச்சிங்கன்னா வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் அந்த படைப்பை பற்றி அந்த சங்கீதத்தில் தெளிவாக இருக்கும். படைப்பில் தான் அங்கே தியானம் பண்ணுகிறேன். அந்த படைப்பை நான் தியானிக்கும் போது உங்களுடைய வேதம் அது எவ்வளவு மகத்தை, அந்த 7வது வசனம், அந்த 19வது சங்கீதம் 7வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லும். அது மகத்துவம் உள்ளது, அது எல்லாத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது, காணக்கூடியது. அது அப்படியே வரிசையாக நீங்கள் பாருங்கள், அந்த சங்கீதம் முழுசுமே நீங்கள் பாருங்கள். கடைசியாக சொல்கிறாரு, அது என் வாயின் வார்த்தைகளும் தியானமும் என் இருதயத்தினுடைய வாசிப்பமும். சங்கீதம், உம்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உமக்கு பிரியமாயிருப்பதாக. அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லாத்தையுமே, இந்த படைப்பு அனைத்தையுமே அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு வார்த்தையினால் என்ன செய்கிறாரு. அந்த சங்கீதத்தில் கூட பாருங்கள், சூரியனுக்கு ஒரு அழகான ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை கட்டி அதுக்குள்ளேருந்து அதை என்ன செய்கிறார். அதெல்லாம் நீங்கள் தியானிக்கணும். உட்கார்ந்து நீங்கள் அப்படி தியானித்து பார்க்கும்போது தான் தெரியும் இந்த படைப்பை பற்றி. அடுத்து நீங்கள் வெளியில் வாங்க, நீங்கள் பயிரிடுற உங்கள் விவசாயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். தோட்டத்தில் விவசாயம் பண்ணுங்க, ஆடு மாடு வளர்க்குறோம், எவ்வளோ அழகாக படிச்சிருக்கிறார். நான் அந்த பூனையை பார்த்து ரசிச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த குட்டி இப்போ ஒரு வெள்ளை குட்டி ஒன்று கிடக்கு. ஐயோ, அது பண்ணுற சேட்டை. அந்த பெரிய பூனையை போய் அப்படி ஓடி வந்து எரிஞ்சும் கழுத்தை கட்டும், அதை முத்தும், அதை நக்கும், அது உடம்பெல்லாம் நக்கும், அது வாழை பிடிச்சிட்டு இழுக்கும், கடிக்கும். அதை போய் எரிஞ்சின்னா திடீர்னு போய் மேலே போயிட்டு எரிஞ்சின்னா பறண்டும். அது விளையாட பார்க்கும்போது என்ன அழகாக பிரமாதமாக நீர் படைச்சிருக்கிறீர்கள். இந்த நமக்கு செல்ல பிராணிகள் இதெல்லாம் ஏன் கடவுள் கொடுத்துக்கிறாருன்னா, இதை பார்த்து நீ ரசி, அந்த படைப்பை பார்த்து ரசி. இன்னொன்று, எலியை கடித்து சந்து சந்தா பிச்சு அதை சாப்பிடுது, அந்த குட்டியை கொடுக்கு. ஆனால் அந்த பூனை குட்டியை கடித்து தூக்குது பாருங்க, பல்லு படாமல் வலிக்காமல் 7 இடம் மாற்றணும். குட்டி போட்டு அந்த 7 இடத்துக்கு என்ன செய்யுமோ அந்த குட்டியை தூக்கி போகுமா. அது தூக்கிட்டு வரும்போது பார்ப்பேன், அழகாக வாயில் கவ்வி, அதுக்கு வலிக்காமல், அதுக்கு நோவாமல், பல்லுப்படாமல் பதுக்க கடித்து கொண்டாந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பத்திரமான ஒரு இடத்துல கொண்டு உட்கார வைக்கும். கைதினமாகும். நான் யோசிப்பேன், அடா செல்ல பிராணி ஒன்று, ஆண்டவர் எவ்வளோ அழகாக படுத்திருக்கிறார். குட்டிக்கு எவ்வளோ நீ என்ன செய்கிற பாதுகாப்பாக இருக்கிற. இந்த குட்டிக்கு நீ இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறன்னா அந்த படைச்சவன் எனக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பான். இதுதான் தியானம். மாடு எடுத்துக்கோங்க, இந்த மாட்டை பார்த்தா, அந்த மாடு வளர்க்குறதுல என்ன ராணி அழகாக பேசுவாள். ஏய், காலை உள்ளே வச்சுருக்க, எடு காலை வெளியே. அது காலை வெளியே எடுப்பாங்க. எந்திரி, இதை தின்னானே, இதை அங்கே எங்கேயும் சிந்தி போட்டிருக்க, தின்னு அப்படின்பா. அது என்ன செய்யும், திங்கும். இப்போ நான் பார்க்குறேன் அந்த அந்த மிருகங்கள், அந்த செல்ல பிராணிகள்லாம் எவ்வளவு அந்த அதனுடைய அன்பை அப்படி நினைச்சுது. கிரேக்கு அது எப்படி இடிச்சு சாப்பிடுது, அது எப்படி பால் கொடுக்குது. நெல் காலை கை ஆடிட்டு பால் எடுக்கும்போது வாழை தட்டும், காலுக்கு அங்கே இது பண்ணும். சும்மா நின்று ஆலை கை உதவிட்டீங்க இருப்பார். அது வரைக்கும் தட்டி நீங்கள் பால்காரங்க நின்றுட்டு இருப்பார். இப்போது மனுஷன் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி, கடவுள் தனக்கு கொடுத்த ஆற்றலை பயன்படுத்தி, தாளந்துகளை பயன்படுத்தி இந்த இயற்கையை அவன் வழி நடத்த வேண்டும். கைவிடமா படைப்பை ஆளுகை செய்யணும். நீ சொல்கிற மாதிரி தாங்க எல்லாம் நடக்கும். உன் வாயிலிருந்து வர என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமக்கு சந்தோஷத்தை, உமக்கு உகந்ததை நிச்சயத்தை கொண்டு வரும். இதுதான் தியானம். அதனால் நீங்கள் பயன்படுத்துங்க. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, சில நேரம் என் வரங்களை இப்போ நானே பயன்படுத்திக்குவேன். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தயாரிக்கிறாங்க, அது டெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கேயாவது தனியாக ஒரு இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணி அது சக்ஸஸ்
நம்ம தயாரிப்பு கண்டுபிடிப்பு வெற்றிகரமாக முடிஞ்சது அப்படின்னு அதை அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை என்ன செய்வாங்க, அதை போருக்கு கொண்டு வருவாங்க, அந்த ஆயுதத்தை போரில் பயன்படுத்துவாங்க. இது மாதிரி நமக்குள் இருக்கக்கூடிய வரத்தை தாளந்தை அனல் மூட்டி எழுப்பி தனிப்பட்ட ரீதியில் நாம் தனியாக அதை பயன்படுத்தி பழக வேண்டும். கைதுகளை போவோம். இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி பாருங்க. இது நடப்பதாக, இது நடக்கட்டும். திரும்ப, அதாவது ஒரு முறை சொன்னால் சொல், பல முறை சொன்னால் அது மந்திரம். மந்திரமாக்குங்க. மந்திர சொல், மந்திர சொல்லுக்கு என்ன ஒன்றுன்னு சொன்னால் எப்பவுமே தோல்வி கிடையாது. மந்திர சொல் என்ன செய்யணும்னா அது அந்த காரியத்தை என்ன செஞ்சிடும், அந்த காரியத்தை போய் நடத்திடும். இப்படி பழகுங்க. இப்படி என்ன செய்யுங்கன்னா அந்த ஆன்மீக வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஏன்னா உள்ள என்ன, நான் உடல் அல்ல, உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா, இந்த ஆன்மாவில் சக்தி மையங்கள் இருக்கிறது, சக்தி சக்கரங்கள் இருக்கிறது. ஆனால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் உண்மையை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை நினைத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வல்லமை வாக்கிங்க தான் போகிறேன், ஆனால் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கேன். படுத்தா இருப்பேன், ஆனால் சூழ்நிலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இறை இதில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா நேரத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா கடவுளோடும் அந்த கடவுளுடைய கொடுத்த தாழ்ந்துகளை நீங்கள் பயன்படுத்துறதுலையும், நான் இன்றைக்கி இந்த செடியை நடுறேன், இந்த செடி என்ன செய்யும், இவ்வளோ பலனை கொடுக்கும். இன்றைக்கி இந்த விதையை நான் அந்த மண்ணில் போட போகிறேன், அன்னைக்கு ஈசாக்கு விதைச்சது மாதிரி நான் 100 தனியாக அறுக்க போகிறேன். கைதுக்கிட்ட போகிறோம். ஏங்க இதுதாங்க ப்ரேயர், இதுதாங்க தியானம். அந்த வருஷம் நீ இப்படி செஞ்சு இப்படி பேசி நீ பயிரிடும் போது, அந்த வருஷம் நீ அறுவடை செய்யும் போது நீ பலனை பார்த்து நீ என்ன செய்யணும், இறைவா இதை உனக்கு காணிக்கையாக கொண்டு வந்து நான் உண்மை வழிபடுகிறேன், தொழுகிறேன். ஏன்னா வாயின் வார்த்தையின்படி இதை ஆசீர்வதித்து ஈசாக்கு அறுவடை செய்தது போல 100 தனையாக நீர் எனக்கு பலனை ஒட்டியே தந்து கைவிடுகிறோம். முடியுங்க. அதனால் என்றைக்குமே நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே கஷ்டத்தோட நோயோடைய பிரச்சனையோடு இருக்கணுங்கிற அவசியம் வரங்களை பண்ணிகிட்டே இருக்கு. நான் முன்னாடி பண்ணினேன், அது பயனாயிடுச்சு. முன்னாடி ஏகப்பட்ட கூட்டங்கள், அற்புதங்கள், அறிகுறிகள், ராமலிங்கம் நிறைய எவ்வளோ கூட்டம் வந்துச்சுப்போம். அப்போ ஹீலிங் ப்ரேயர் நடத்தினேன். அற்புதங்கள், அறிகுறிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. நோய் தீர்ந்துச்சு, பேய் ஓடிச்சு, நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் இதில் அறியணும். இன்னும் ஆண்டவர் என்ன கொடுத்த ஊழியத்தை நான் என்ன செய்யணும். அப்போ தியானம் தான் அதுக்குரிய வேலையை உட்கார்ந்து அவர் பாதத்திலேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ என்ன செய்யறான்னு இந்த வரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சாயங்காலம் 6:30 ஆகிட்டுனா ரோட்டில் நடந்துருவேன். அங்கே ஒரு பிளாட் போட்டுருவேன். ரோட்டில் நடந்து சூப்பராக எல்லாத்தையும் கட்டவிழ்த்துட்டே இருப்பேன். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருப்பேன், வெளிப்படுவாயாக, செயல்படுவாயாக. இந்த இவங்க அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போ சில வரங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த புதுமைகள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும், அற்புதங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். விசுவாச வரத்தை கட்டவிழ்த்து இல்லாத இருக்க வைக்க முடியும். விசுவாசத்தினாலே தேவன் தன் வார்த்தையினாலே இல்லாததை இருக்க செய்தார், நடக்காததை நடக்க பண்ணினார். கைதுகளை பார்ப்போம். இதை நீங்களும் பண்ண முடியும், நானும் பண்ண முடியும். நான் தான் பண்ண முடியும், நான் தான் அதுக்கு அழைக்கப்பட்டவன், அர்ப்பணிக்கப்பட்டவன் இல்லை. தேவனை விசுவாசிக்கிற, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள். அத்தனை பேருக்கும் அவர் சொத்தை, இந்த வரமாகிய சொத்தை, இந்த கனிகளாகிய சொத்தை ஈவாக இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்து விட்டார்கள். எத்தனை பேர் ஏன் இதெல்லாம் இருக்கு வரம், அந்த ஆவியின் வரமாகிய 9 12 எத்தனை 9 வரங்கள், 9 கனிகள். எத்தனை? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், பொறுமை, விசுவாசம், தன்னடக்கம். இது எல்லாமே உனக்குள்ள இருக்கு. கோபத்தை மட்டும் வெளிப்படுத்துகிறோம், காமத்தை வெளிப்படுத்துகிறோம், பகையை வெளிப்படுத்துகிறோம், எரிச்சலை வெளிப்படுத்துகிறோம், அழுகையை, மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறோம், கவலையை வெளிப்படுத்துகிறோம். ஏய்யா இதெல்லாம் வெளிப்படுத்துகிற நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவியின் கனிகளை, உயர்ந்த உன்னதமான தன்மையை நீ வெளிப்படுத்தி பாரு.
நான் இனிமேல் இதை தான் வெளிப்படுத்துவேன், இப்படி தான் நான் வாழ்வேன். யார் என்ன பேசினாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் அமைதியாக என்னை கட்டுப்படுத்தி அமர்ந்திருப்பேன். கைதுக்கு பார்ப்போம். இதான் தியானம். நீ போற்றினாப்புல நான் புனிதனும் அல்ல, நீ என்ன இகழ்ந்தாப்புல என்ன ஏளனம் பண்ணாப்புல நான் பாவியும். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நல்லா பண்ணு, சிரிச்சுக்கிட்டே இரு, பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு, அதையும் தியானிச்சு பாரு. இந்த இடத்துல ஆண்டவரே என்னை பொறுமையோடு, என்னை தன்னடக்கத்தோடு, இந்த ஆவியின் கனிகளோடு என்னை வாழ்கிறதற்கு என்னை வழிநடத்துகிற தெய்வமேன்னு அகனிகள் ஒரு தொழுகையை போடு. கைது பார்ப்போம். விளங்குதா? குழந்தை கோவப்பட்டு இல்லாதெல்லாம் பேசி அடிக்க வரும்போது இந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே பதில் பேசாமல் ஏற்று பேசாமல் என் வாயை மூடி கட்டுப்பாடோடு இருக்க செய்த என் தெய்வமே அணிகள் ஒரு தொழுகையை போடுது. அங்கே அது வழிபாடு. கைதுகளை பார்க்கலாம். அதுதான் வழிபாடு, அதுதான் கலா. பதிலுக்கு பதில் பேசி சண்டை போட்டு ஊரை கூட்டி நீயும் இல்லை நானும் இல்லை, நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம், இது கலா கிடையாது. இது என்னது? சைத்தான். விளங்கலையா? என்னெல்லாமோ பேசுறாங்க, என்னெல்லாமோ சொல்லுறாங்க. நம்ம பாட்டில் எல்லாமே தெரியும், யார் யார் என்ன பேசுறா, யார் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க, அத்தனையும் எனக்கு வந்துடும். ஆனால் எதையுமே கேட்கவும் மாட்டேன், இப்படி சொன்னீங்களான்னு பேசவும் மாட்டேன், எதையுமே ஆர்குமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படியா வந்தா டீச்சர் வாங்க, எப்படி சூப்பராக இருக்கீங்களா, ஒரு சிரிப்பு அவ்வளோ, அதுக்கு மேலெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இல்லை தேக்க எப்படி நல்லா இருக்கீங்களா, ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க என்ன செஞ்சாங்கன்னு என்ன செய்யும் தெரியும். ஏன்னா விவாதம் பண்ணுறதுனால, அதை கேட்கறதுனால, இப்படியெல்லாம் பேசுனியான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் பேசுனியா பேசலையான்னு கேட்கறதுனால எந்த நன்மையும் பலனும் என்ன செய்ய போகிறதில்ல, பகை தான் வரும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க ஒன்று பேசினாலப்போ என்ன செய்யாத, நல்ல ஆவிக்குரியவங்க கிறிஸ்தவங்க யார் என்ன சொன்னாலும் அதை போய் கேட்க மாட்டாங்க. உனக்கு பேசணும்னு தோணுது பேசுகிற, உனக்கு ஆடணும்னு தோணுது நீ ஆடுற, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுது, என்ன கை தட்டணும்னு தோணுது, கையை வாங்கி அடிக்கணும்னு தோணுது, என்னதான் பண்ணுதோ வந்து அடிப்படையாக அடிச்சுக்கோ. இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தா, என் உடம்பை பார்த்து ரசிக்கணும்னு தோணுதா, ரசிச்சுட்டு போ. என்ன இப்படி பார்த்துட்டாங்க, இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டாங்கல்ல, இது எதுக்கு சொல்லுது அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளே இரு. நீ இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிறது வரைக்கும் நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பழிச்சொல் உண்டு, நோய் உண்டு, வேறு என்னெல்லாம் உண்டு, சண்டைகள் உண்டு, மன வருத்தங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இந்த ஆவியின் வரத்தையும் கனிகளையும் கொண்டு நீ சிறப்பாக, நீ அருள் அடையாளங்களோடு இந்த கடைசி 7வது பதிப்பகம், 7வது பதிப்பகம் என்ன சொல்லுது, விசுவாசிகளுடைய நடத்தையிலே பாவனையிலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைதிகளை பார்ப்போம். இதுதான் கடைசி 7வது பதிப்பகம். கடவுளுடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? மனிதர்கள் மத்தியிலே, மனிதர்களுக்குள்ளே. குடியிருப்பு எங்க இருக்கு? கடவுளுக்குள்ள நான் குடியிருந்துட்டு இருக்கேங்க. கஷ்டம் என்னங்க பண்ணிடும், அவரை சார்ந்து வாழ்றேங்க. ராணி எனக்கு சமைச்சு கொடுக்கல, தோசை விட்டு கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லைங்க. மேரேஜுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கல, தண்ணி வெண்ணி கொடுக்கல அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க. சாப்பிடாமல் இருக்கும்போது, யாரும் உதவி செய்யாமல் இருக்கும்போது, யாரும் நமக்கு எந்த பணிவிடையும் செய்யாமல் இருக்கும்போது கடவுள் எனக்கு பணிவிடை செய்ய எனக்கு ஆயத்தமாக இருக்கிறார். கைவிடுமா எல்லாரும் ராமராஜ் என்ன தெரியுமா? எல்லாம் ராமராஜ் என்ன ஒன்றும் பார்க்கல, ஒன்றும் வாங்கி கொடுக்கல, வீட்டுக்கு காய்கறி ஒன்றும் வாங்கி கொடுக்கல, துணிமணி என்ன செய்யலை, ஒரு நல்ல துணிமணி எனக்கு என்ன செய்யலை. எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து வந்து எப்படி வந்தானோ அப்படி தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன். இப்படி தான் எல்லாருடைய பிரச்சனையும், எல்லாருடைய
உழைக்கேன், ஒரு நாய் மாதிரி உழைக்கேன், கஷ்டப்படுவேன். ஆனால் ஒரு நல்ல பண்டம் பலகாரம் எல்லாரும் வாழ்க்கையிலும் எல்லாருக்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். என்ன இல்லைம்மா? சொல்லவே வேண்டாம், உள்ளது தான் சொல்லுதேன். எல்லாருடைய இதுலேயும் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளைகளை வளர்த்து சம்பாதிச்சு, ஆனால் என்ன இல்லை சொல்லுங்கள்? எந்த பிரயோஜனமும் இவ்வளோ செஞ்சாலேங்கிற ஒரு நன்றி கூட, சமைச்சு போடலாம், சோறு வயறாக தின்ன ஒரு விஷயம் சாப்பிட்டோமேங்கிற நன்றி கூட, எல்லார்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்குது, எல்லார்கிட்டையும் இந்த கஷ்டம் இருக்குது. என்ன செல்வராஜன் இவ்வளோ வேலை பார்த்து சம்பாதிச்சு வீட்டை கட்டி காட்டை எடுத்து சொந்தமாக எல்லாம் பண்ணி என்ன கிடையாது? இன்னும் நமக்கு என்ன கிடையாது? நிம்மதி. ஹலோ, உண்மையா இல்லையா? அப்போ எங்க நிம்மதி? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காலத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்தி என் கடமையை என் பொண்டாட்டிக்கு பிள்ளையை செஞ்சிருக்கிறேன், பலனை இறைவன் எனக்கு தருவார். கைதிட்டுகளை போவோம். அதை செஞ்சீங்களா செய்யலையா? அதை செஞ்சா அது பொண்டாட்டி பிள்ளையோடு நிறுத்திடக்கூடாது. இன்னும் சில வழி இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல் இவங்களுக்கும் தானம், அதான் மனம் திரும்புதல், தவம், மனம் திரும்புதல், தவம், தானம். இந்த இதுலேயும் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிட்டோன்னா இன்னொரு தன்னைத்தான் நேசிப்பது போல தன் மனைவி மக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா என் பிள்ளைகள் இருக்கக்கூடிய அதே ஆன்மா தான் அங்கே இருக்கு. என் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா தான் இந்த காளியம்மாளுக்குள்ள இருக்கு. கைதுங்களேன். இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப பெருசாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தங்கத்தில் எடுத்தெல்லாம் போட்ட வேண்டாம். ஒரு சாப்பாடு இல்லையா கொடுங்க, ஒரு ட்ரெஸ் இல்லையா எடுத்து கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிகிட்டே இருங்க. அதனால தான் சொல்லுதேன், பாசம் காட்டினால் நீ பண்டாரமாவாய். நீ பண்டாரமாக தான். அப்போ தான் யார் எதை பயன்படுத்த முடியும்னா அந்த வரத்தை பயன்படுத்த முடியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வரத்தை இப்போ நான் ஆப்ரேட் பண்ணிட்டேன். இனி இதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுன்னு சொன்னால், இதை பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னு சொன்னால் எல்லாம் அந்த படைப்பு அனைத்தையும் தேவன் விசுவாசத்தினாலே வார்த்தையை கொண்டு எப்படி உண்டாக்கினாரோ, எப்படி இல்லாத இருக்க செய்தாரோ அத்தனையும் பண்ணக்கூடிய சக்தி, தாளந்து, அதுக்குரிய ஆற்றல், அனுபவம். கிறிஸ்தவம்னால என்னது? அனுபவம் தான். அது இன்னைக்கு வந்தாச்சு. அதான் சொல்லலாம், அது வந்தாச்சு. டெய்லி அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். டெய்லி பிசாசை கட்டிகிட்டே இருக்கிறேன். ஏய், தரித்திரத்தையும் கலைஞனத்தையும் பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தான இயேசுவின் நாமத்தில் உன்னை என்ன செய்கிறேன்? ஒரு சின்ன பிரச்சனையை சொல்லுவேன். அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு இது கொடுக்கணும், கமிட்மெண்ட் பண்ணியாச்சு, நடக்கலை, டார்ச்சர். சொல்கிறேன், இயேசுவின் நாமத்திலே இந்த டார்ச்சர் இல்லாதபடி கட்டுகிறேன். இதை தேவ கரம் இப்பொழுது சரிபடுத்துவதாக சொல்லி 5 நிமிஷம் ஆகலைங்க, லைனில் ஆள் வருது, பேசின பிரச்சனை சார். 5 நிமிஷத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும், எவ்வளவு தலைக்கு மேலே வெள்ளம் போகிற விஷயமா இருந்தாலும் 5 நிமிஷத்தில் அது தவிடியாக்கக்கூடிய ஆற்றல், வார்த்தை, விசுவாசம் உனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. கைது பயன்படுத்துங்க. சும்மா சாப்பிட்டு வயிறு நிறைய சோத்தை வள்ளி போட்டுட்டு தூங்கி வேலை பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தால் என்ன செய்யாது? ஒரு பிரச்சனையும் தீராது. பிரச்சனையை தீர்க்கணுமா? விசுவாசத்தை என்ன செய்ய? வரத்தை ஆப்ரேட் பண்ணு. இப்பொழுது விசுவாசமாகிய வரத்தை நான் கட்டவிழ்க்கிறேன், வெளிப்படுவாயாக. இப்பொழுது அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? பயன்படுத்துகிறேன். வார்த்தையாகிய பட்டயத்தை அனுப்புகிறேன். இப்பொழுது இதற்கு விரோதமாக, நேர் விரோதமாக செயலாற்றி கொண்டிருக்கிற பிசாசை, கலகக்காரனை, உன்னை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? கட்டுகிறேன். உன்னை நிர்மூலமாக்குகிறேன். உன்னை அழிக்கிறேன். இது சபையில் கூட்டத்தில் பண்ணக்கூடியது கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது தலைக்கு மேலே வெளில எங்கே வரும்? சபையிலே வரும். சண்டை எங்கே வரும்? சபையிலே வரும். புருஷன் முன்னாடிகள் தானே வரும், தாய் மகளுகள் தானே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிறவங்களுக்கு தானே நம்ம என்ன செய்யணும்? வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய
செல்விகள் இருக்கிற ஆவியை கட்டுற பிசாசை கட்டுறதுன்னா ராணி கூட முடி சண்டை வந்துடும். ஆனால் சொல்றேன், மௌனமாக உன்னுடைய சூழ்நிலை மனசாட்சியிலே உன் இருதயமாகிய பலகையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வார்த்தையாகிய வாளை எடுத்து அவளுக்குள் இருக்கக்கூடிய ஆவியை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? நிர்மூலம் பண்ணுகிறேன், வெட்டி பிடுங்கி பறிக்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன், அழித்து ஒழிக்கிறேன், நிர்மூலமாக. சொல்லி முடிஞ்சா? அவளுக்கே தெரியாது. உன்கிட்ட மண்ணுக்கு நிற்கிறது அவா இல்லை, அவளுக்குள்ள இருக்கக்கூடிய இத்தனை பேர் கலங்குது. உதாரணம் சொல்றேன், என்ன பேயின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு. என்ன இல்லம்மா நடைமுறை அதுதான். இப்படி நீங்க உங்க வீட்டில் வேலை செய்யற இடத்துல பயிரை பார்க்குறீங்க, பயிர் நல்லா இருந்துச்சு, எவனோ ஒரு கருணாக்கு பையன் கொல்லிக்கணுக்காரன் வந்து பார்த்துட்டான். அது என்ன ஆகி போச்சு? மாடு பால் எடுக்க விடல. என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் என் விசுவாசமாகி வரத்தை கட்ட விடுங்க. முதல்ல என்ன செய்யுங்கன்னா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த மாடு பால் கொடுக்கணும் ஆண்டவரே, இது நோய், இதெல்லாம் அங்கே செல்லுபடியாக. என்ன பண்ணணும்? வரத்தவறு. முதல்ல நீ என்ன செய்? வல்லமையை கட்ட உள்கிறேன், அபிஷேகத்தை கட்ட உள்கிறேன். அபிஷேகத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசமாகிய வரத்தை கட்ட உள்த்து இப்பொழுது வார்த்தையாகிய பட்டயத்தினால் இந்த கொல்லிக்கண்ணை, இந்த திஷ்டியை, இந்த கண் பார்வையை என்ன செய்கிறேன்? நிர்மலமாக்கிறேன், அழித்துளிக்கிறேன். இந்த மாட்டின் மீது சுகத்தை கட்டவிழ்கிறேன். மாடு நல்ல பால் சுரக்கும்படி என்ன செய்கிறேன்? கட்டளை இடுகிறேன். வேணா உன் திருப்திக்காக ஒரு தண்ணியை அப்படி டம்ளரில் எடுத்து அதை ஆசீர்வதித்து இந்த தண்ணீர் இப்பொழுது புனித நீராக மாறட்டும். இந்த மாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இருளும் கொல்லி கண்ணும் என்ன வேற என்ன சொல்லுவாங்க, ஆயுதம் வரமாட்டோம், திஷ்டிகள் எல்லாம் என்ன செய்யட்டும்? இதெல்லாம் நீ பண்ணணுங்க. ஒரே நாளையில் ஒரு 3 மாதம் நீ கஷ்டப்பட்டு உழைப்ப சம்பாத்தியத்தை ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சுட்டுக்கிறோம்னா அவன் பார்வையில் வார்த்தையில் என்ன செஞ்சுட்டு அழிச்சிட்டுருவான். இதெல்லாம் ஜெயிக்கணும்னா அதான் சொல்கிறேன், நீ ஆவிகள் இருக்கணும், நீ தேவ பிரசன்னத்துக்குள் இருக்கணும். நல்ல பிள்ளை கொள்வல் சாப்பிட்டு என்ன செய்யும்? நல்ல ஓடி ஆடி விளையாடும். பாதை வித்தி சண்டாளி பார்த்தா எப்படி பிள்ளையை தொட்டு வச்சிருக்கா, எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கு, அது அப்படியே போய் முளைக்கும். விபத்து ஏன் வருது? உனக்கு ஒரு யதார்த்தமா ஒரு திடீர்னு ஒரு இது ஏன் நடக்கு? ஏதோ உன் வாழ்க்கையில ஒரு தீமை, தீய பார்வை, தீய சக்தி, தீங்கு நாள் வரும்போது அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சத்தமாக சொல்லுங்க, பயிற்சி பண்ணுங்க. இதான் தியானம். தியானம்னா என்ன? உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு எப்படி உறங்கி விழுந்துட்டு இருக்கிறது இல்லை. தியானம்னா எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள எந்த வரம் இருக்கு, எந்த வரத்தை எனக்கு கடவுள் என்ன செய்ய, எந்த வரம் நம்மகிட்ட அதிகமாக செயல்படுது, இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் எல்லாத்தையுமே கட்ட விழுப்பேன், எல்லாமே எனக்குள்ள செயல்படணும், எல்லாம் பொது நன்மைக்காக. இங்கே வரக்கூடிய எங்கள் ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது. இல்லை நான் அவங்க சொன்னாங்க பையனுக்கு சுகம் இல்லை, யூரின் போகிற இடத்துல பிரச்சனை, இவனா என்ன பண்ணுவேன்? அவங்க பையன் வேற கட்டு இங்கே இருந்துட்டு என்ன செய்வேன்? இப்போ அப்படியே கண்ணை முடுங்க, அந்த பையனுக்கு அப்படியே என்ன செய்வோம், எப்படி ஹீலிங் நடக்க பாருங்க, கண்ணை முடுங்க, நேராக பாருங்க. உங்கள் பையன் வேற என்ன வருமா? பிரகாஷ். இந்த பிரகாஷ்ங்கிறவரை நீங்கள் என்ன செய்வீங்க? புருவ மத்தியில் கொண்டு வாங்க. எல்லோரும் அப்படி பாருங்க, நேராக உட்காரு, மேலே நிமிர்ந்து உட்காரு. ப்ரேயர் பண்ணுறது எப்படியா உட்காருவாங்க, சும்மா கம்பீரமாக. அதான் சொல்கிறாங்க, ஆயுதத்தை பயன்படுத்தணும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை அப்படி என்ன செய்யுங்க? முதல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசமாகிய வரத்தை நான் கட்ட, கனி இருக்குது, கனியாகிய விசுவாசத்தையும் கட்ட விழுக்கிறேன். இதனுடைய தன்மை வேறு, வரமாகிய அந்த விசுவாசனுடைய தன்மை வேறு. இதை நம்ம அடுத்து நான் பேசும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வரத்தை பயன்படுத்துகிறேன். கண்ணை மூடி புருவ மத்திய மேலே கொண்டு வாங்க. விசுவாசமாகிய வரத்தை கட்ட விழுக்கிறேன். வெளிப்படுவாயா ஆவியானவரே, உங்களுடைய ஆவியின் வரமாகிய இந்த வரத்தை நான் இப்பொழுது பயன்படுத்த போகிறேன். இதெல்லாம் பொது நன்மைக்காக கொடுத்திருக்கிறேன். இந்த பிரகாஷ் என்கிறதான இந்த தம்பியை
மீது இந்த வரத்தை இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், செயல்படும்படியாக செயலாற்றும்படியாக கட்டளை வார்த்தையாகிய பட்டயத்தை அனுப்பி அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பிறப்பு உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த யூரின் போகிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த புண்கள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த புண்கள் இப்பொழுது மறைந்து போவதாக. அந்த புண்ணுள்ள இடத்துல உம்முடைய இரத்தத்தை நான் பூசுகிறேன். உம்முடைய தழும்புகளால் அந்த புண்கள் ஆறி குணமடையும்படி சுகமளிக்கிற வல்லமையை கட்டவிழ்கிறேன். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். அந்த யூரின் போகிற அந்த பகுதியிலே, பிரச்சனையுள்ள பகுதியிலே உம்முடைய வல்லமை இப்பொழுது செயலாற்றுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்புதத்தை கட்டவிழ்கிறேன். ஆசீர்வாதத்தை இப்பொழுது கட்டவிழ்கிறேன். விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவை குறிச்சு இந்த புருவமத்தி மேலே போயிடணும். வரத்தை பயன்படுத்தணும்னா கண்ணை மூடி இந்த புருவமத்தி மேலே தூக்கிடணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ஸ், இந்த கிளாஸ் வரணும், இந்த வெளிச்சம் வரணும். எனக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் அடுத்து ஆராதனையில் போகணுங்கிறதுனால சடக்கை நினைஞ்சிட்டு முடிச்சிட்டேன். இந்த கிளாஸ் வரது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த உங்களுக்குள்ள வெளிச்சம் வர, அதான் ஆன்மா, சோல். இந்த சோல் செயல்பட ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அது என்ன காரியத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு தான் அது உங்களுக்குள்ள திரும்பும். கைதுகளை பார்ப்போம். இந்த சரீரத்தில் ஒன்றும் இல்லை. சோல்லிருந்து வரக்கூடிய வார்த்தை ஆவி. சோலுங்கிறது ஆவி உடல். அந்த ஒளி உடலில் இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை நீங்கள் என்ன செய்யணும், அப்ளை பண்ணி எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எவ்வளோ பெரிய கெட்டு போனதை, செயலிழந்து போனதை கூட என்ன செய்யணும், செயலிழந்து போனதை செயல்பட வைக்க முடியும். அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் சர்வாயுத வர்க்கத்தையும் நீ உடையவனாக இருக்கணும். எந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணுமோ அதை எடுத்து நீ என்ன செய்யணும். நாம் போர்க்களத்தில் இருக்கிறோம். வான்வெளியில் திரிந்த பொல்லாதாவிகள், சேனைகள், துறைத்தனங்கள், அதிகாரம் தாங்குவது, இருளில் மூழ்கி ஆட்சி புரிவோர் அனைத்தின் மீதும் டெய்லி 24 மணி நேரமும் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. சண்டை எப்போமாவது தான் நடக்கும். ஆனால் 24 மணி நேரம் இராணுவம் அந்த நாட்டு எல்கையில் நின்று எதை செய்து கொண்டிருக்கிறது, எதிரியை கண்காணித்து கொண்டிருக்கிறது போல நீங்கள் எப்பொழுதும் இந்த புருவ மத்தியை தூக்கி தியானத்தில் இருந்து நமக்கு விரோதமாக எங்கே சாத்தான் வருகிறான், எங்கே தீமை வருகிறது, எங்கே கொல்லிக்கன்று வருகிறது, எங்கே மாலக்கன்று வருகிறது, பேசலாம் எல்லாத்தையும் நீ கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்னு சொன்னால் இதை தாக்கி இதை அழிக்கலைன்னா, அதான் சொல்லுது, நீ 3 மாதம் கஷ்டப்பட்டு நீ பிரயாசப்பட்டது என்ன செஞ்சிடும்னு சொன்னால் ஒரு நாளையில் என்ன செஞ்சிடும். 10 மாதம் கஷ்டப்பட்டு நீ வளர்த்த மாடு ஈனி என்ன செஞ்சிருந்தா, பால் எடுக்க போகும்போது என்ன செஞ்சிருந்தா, மடு நோய் வந்து பால் வராமல் அது கட்டி அப்படி என்ன செஞ்சிடும். அப்போ நீ எப்போவுமே என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு அதான் அந்த வெளிப்பாடு. அதான் நமக்குள்ளே என்ன செய்யணும், ஆவியானவர் இருக்கும்போது என்ன நடக்க போகுதுங்கிறது என்ன செய்வானா காட்டிகிட்டே இருப்பார், உணர்த்திகிட்டே இருப்பார். அதான் மனசாட்சியில் உணர்த்தப்படணும். உடனே நீ உடனே ஸ்டார்ட் ஆகிடணும். பூவெடுக்க போகிறத போட்டுட்டு, எலுமிச்சம்பழம் பிறக்கிறத போட்டு, மாடுக்கு பருத்தி கொட்டை ஆட்டி தண்ணி விடுறதை போட்டு நீ கடவுளுடைய பாதத்திலிருந்து உன் சத்துருவை நீ சந்திக்க தயாராகி விட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு விளங்குது? இதாங்க தியானம், இதாங்க வழிபாடு, இதாங்க பிரார்த்தனை. சும்மா கூட்டத்தோடு உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே தேசத்திற்காக என்ன செய்கிறோம், எழுப்புதலுக்காக என்ன செய்கிறோம், மனம் திரும்புதலுக்காக. இளவு வீட்டில் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த உயிரை பறி கொடுத்தவ தான் உண்மையாக என்ன செய்வா, அழுவா. மற்ற ஊராக என்ன செய்வா, உப்புக்கு மாரடிப்பா, ஒப்பாரி வைப்பா. இவா எதை நினச்சி ஒப்பாரி வைப்பா, அவள் இறந்த புருஷனை நினச்சோ, பிள்ளைய நினச்சோ, தாப்புன்னு நினச்சி அழுவா. நீ யாரை நினச்சி அழுத? இந்த செவ கூட்டத்தில் நடக்கிறதும் இந்த இளவுக்கு மாரடிக்கிற வேலை தான் நடக்கே தவிர உண்மையான என்ன நடக்கலை சொல்லுங்க. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் பொட்டுத்தாய்க்காக நம்ம நினச்சி குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்னா எத்தனை பேர் பொட்டுத்தாய் குடும்பத்துக்காக அழுது ஜெபம் பண்ணுவீங்க? சம்பந்தப்பட்ட உங்கள் வீட்டுக்கு பாதிக்கப்பட்ட சம்பந்தம், உங்கள் பிள்ளையோ உங்கள் ரத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான் அதுக்கு என்ன செய்வாங்க, மற்ற பூரா என்ன செய்வாங்க. அப்போ இது என்னது தான். நானும் முழுரை ஜெபம் ஓசை கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு செக்ஷன் நடக்கும்.
1 மணி நேரம் அதுக்காக இதுக்காக நோய் தீர்றதுக்காக 1-2 பேர் ஏதாவது 1-2 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. மீதியெல்லாம் நாங்கள் இணைஞ்சிட்ருப்போம். சீக்கிரம் இலவு முடிக்க மாட்டேங்காங்களே, காப்பி குடிக்க போகலாமே. நாம் பண்ண இலவத்தானையா எல்லா இலவுகளும் பண்ணிகிட்ருக்கீங்க. மாசமாக இருக்கிறதான புள்ள பெற முடியும். வயிற்ற வலி பிரசவ வலி வந்தவதான பிரசவிக்க முடியும். எல்லாரையும் பிரசவம் பண்ணுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, குழந்தைய பெற்றெடுங்கன்னா யார் எடுக்க முடியும்? மாசமாக இருந்தால் கூட பிரசவ வலி வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பேசலாம். நான் ஏதாவது விமர்சனம் பண்ணலை, ஒவ்வொரு இதுலேயும் நடக்கக்கூடிய தன்மைகளை பற்றி பேசுகிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் தான் பாஸ்டர் ஜெபம் பண்ணுச்சு, பிரதர் ஜெபம் பண்ணுவார், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணே நல்லாயிட்டும்பாங்க. ஆண்டவனே என்னை மன்னிச்சிருப்பா, நான் ஜெபமே பண்ணலை, ஆனால் சொன்னால் நடந்துருன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க விசுவாசத்தை நீ காப்பாற்றி விட்டுட்ட, உனக்கு கோடான கோடி நன்றி, என்ன மன்னிச்சிரு, இதுக்கு என்ன நெஞ்சிராத, தண்டிச்சிராத. எத்தனையோ நாள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதனால் யாரும் உங்களுக்கு ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்தாலும் எல்லாம் நடக்கலை. அந்த இறைவன் உன் மீது கருணை கொண்டிருக்கிறபடினால, அந்த இறைவன் உன்னை பாதுகாக்கும்படி உன்னை சுற்றி இருக்கிறதுனால, அவர் உனக்காக இரத்தம் சிந்தினதுனால, மரிச்சதுனால உன் காரியங்கள் எல்லாம் நல்லாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இயேசுவுக்கு ஒரு கைதட்டி அவருக்கு என்ன செய்யுங்கன்னா ஆராதனை. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி நடக்கலைன்னெலாம் சொல்ல வரல. சிலர் பாரத்தோடலாம் நினச்சி ஜெபம் பண்ணதவங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே என்ன உண்மை நினச்சி என்ன செய்யாதீங்கன்னா வாழாதீங்க. எல்லாம் இன்றைக்கி டூப்ளிகேட்டு என்ன செஞ்சுருக்கு, நிறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு தேவை என்னது, கலெக்ஷன், வருமானம் மட்டும்தான். ஏன்னா இருந்தால் தான் அவங்க பொழப்பு என்ன செய்ய முடியும், குடும்பத்தை ஓட்ட முடியும், பிள்ளைகளை படிக்க நிறைய இதில் இருக்குது. இறைவன் அதுக்கும் என்ன செய்கிறாரு. அதனால் இதெல்லாம் நடக்க வேண்டியதாக நடக்கட்டும். பிரைஸ்லோ. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உட்காருங்க, தியானம் பண்ணுங்க. பைபிள் உங்களுக்கு எடுத்த உறக்கம் வருதுன்னா இதை எடுக்க வேண்டாம். இன்னொரு பைபிள் என்ன சொன்ன, முதல் பைபிள் என்னது, இயற்கை படைப்பு. காற்றுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, சூரியனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, நீருக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, நெருப்புக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, இந்த படைப்பு அனைத்துக்கும் எவ்வளோ சக்தி இருக்குது. இதெல்லாம் அப்படியே தியானித்து அந்த சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு நன்மை செய்வதற்காக, நான் நல்லா இருப்பதற்காக, நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கைதிகளமாகவும் இப்போ நான் நல்லா இருப்பதற்காக நீங்கள் செயல்படும்படி, நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படி கடவுள் பேரால் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கட்டளை இல்லை, கடவுள் பேரால் உங்களை நான் என்ன செய்கிறேன், உதவிக்கு அழைக்கிறேன். யோசுவா சூரியன் அழைச்சார் தெரியுமா? யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அமலேக்கியர்களுக்கும் இஸ்ராயலர்களுக்கும் சூரியன் மறைய போகுது. என்ன செய்கிறாரு, சூரியனை பார்த்து உதவிக்கு அழைக்கிறார். நீ என்ன செய்யாத, மறையாத, அப்படியே தனித்து நெல். கைதிட்டுங்கள். சூரியன் அப்படியே நின்றது. நீங்க ஒரே கண்ணை மூடிட்டு கடவுளுக்கு பைபிள்னு இருக்கீங்கள, அந்த யோசுவாங்கிற மனுஷன் அதே மாதிரி. இன்னும் மகாபாரதம்னு சொன்னால் நிறைய பேருக்கு என்ன செய்யும், ஐயோ அங்கே விட்டாங்க அப்படின்னு. அதான் சொல்கிறேன், எல்லா வேதங்களையும் எல்லா புராணங்களையும் நினைச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அங்கேயும் போர் நடக்கும்போது அங்கேயும் போரில் என்ன செய்கிறாங்கன்னா, இயற்கையை பயன்படுத்தி, இயற்கையை தனக்கு உதவிக்கு அழைத்து, இயற்கை காற்று வாயு தேவனை என்ன செய்வார்னு அனுமான் நினைப்பார். வாயு காற்றே, வாயு தேவனை அவனை அழைக்கிறேன், இப்பொழுது உன்னுடைய உதவி எனக்கு தேவை. இங்கே ஒரு பெரும் ஆபத்திலே நாங்கள் இருக்கிறோம், உன்னுடைய உதவியினால் இந்த ஆபத்து நீங்கள் தான் நிற்கும். அதான் சொல்கிறேன், எல்லா படைப்பையும் கடவுள் நமக்காக படைச்சிருக்கிறார், நம்முடைய நலனுக்காக படைச்சிருக்கிறாரு. வாயு தேவனா எனது காற்று, இந்த காற்று இழுக்கிற இந்த காற்று இல்லைன்னா நினைஞ்சிருவோம், செத்துக்கிடுவோம்ல. காற்று எனக்கு தேவையில்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். காற்று வேண்டாம்னு யாராவது சொல்ல முடியுமா? செத்துருவேன், ஒரு செகண்டில் உயிரை விட்டுருவேன், கீழே பொத்துன்னு விழுந்துருவேன். சூரியன் வேண்டாம்னு சொன்னால் உன் உடம்பெல்லாம் என்ன செஞ்சிடும், தோலில் நோய் வந்துடும்.
எல்லா கிருமிகளையும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா செல்களையும் அழிக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் இந்த சூரிய வெளிச்சமும் இந்த தோல் தாங்க. இந்த தோல் கருங்கோல் இருக்குது பார்த்தீங்களா, தீப்பட்டோ ஏதோ அந்த கருங்கோல் போயிடுச்சுன்னு சொன்னால் ஒன்றால் உயிர் வாழ முடியாது. இந்த வெள்ளை தோலில் என்ன செஞ்சிடும், அந்த சதையில் என்ன செஞ்சிடும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா நச்சு கிருமிகளும் இந்த உடலுக்குள்ளே போய் உன் உயிரை என்ன செஞ்சிடும், சாப்பிட அனுப்பிச்சிடும். இன்றைக்கி உன் உயிரை சாப்பிட முடியாமல் அழிக்க முடியாமல் இருக்கிற பாதுகாப்பான ஒரு கவசம் எதுன்னு சொன்னால் இந்த கருப்பு துணி. கைதுங்கள இதான் தியானங்கிறது. ஒரு தீப்பட்டு அவங்க உயிரோடு இருக்க முடியுமாங்க? தீப்பட்டு இந்த தோல் கருகி வெள்ளை வெளியே ஆகிட்டுனா அவங்க உயிரோடு இருக்காங்களா, செத்து போயிருக்காங்களா? வேற ஒரு பாதிக்க முடியல, தோல் தான் கரியுது, தோல் தான் நெஞ்சிருச்சு, வெள்ளை வெளியாக தெரிஞ்சிச்சு. அங்கே என்ன உண்டாகிட்டு உடனே என்ன வந்துச்சு, இதுதான் ஆராதனைகளை போகணும். ஆனால் என்ன ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது. ஏன்னா அந்த இயற்கை, அதான் சொல்கிறேன், இயற்கை இந்த தோல் எவ்வளோ முக்கியமானது, ஒவ்வொரு உறுப்புகளும் ரொம்ப முக்கியமானது, காற்று முக்கியமானது, சூரியன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த படைப்பு அனைத்தையும் நீ என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒன்றையும் யூஸ் பண்ணாத. கேட்டால் பைபிள் எப்படியெல்லாம் இருக்கா, காற்று தான் ஆவியானவர். ஆவியானவருக்கு அங்கே பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, காற்று தான் ஆவியானவர். நாராயணன் சொன்னால் என்ன, நாராயணன்னா என்ன? நம்ம எல்லாரும் இந்து பேரை நினைச்சிட்டு இருப்போம். நாராயணனா என்னது, ஜலம். அதுல ஆசனத்தில் இருந்தார் ஆவியானவர், ஜலத்தின் மேல் என்ன செஞ்சிருந்தாரு, அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா எதையுமே பயன்படுத்த மாட்டோங்க, எதையுமே பயன்படுத்த மாட்டோம். அதான் சொல்ல, இப்படி சொன்னா தான் பைபிள் இருக்கா, இருக்கு. யோசுவா என்ன செஞ்சாரு, சூரியனை பயன்படுத்தினாரு. அனுமான் என்ன செஞ்சாரு, காற்றை வாயுதேவன் என்ன செய்யறாரு, பயன்படுத்துறாரு. ஒவ்வொன்றாலும் சொல்லிட்டே இருக்க முடியும், ஆராதனையில் போக முடியாது. அதனால இதோட ஸ்டாப் பண்றேன். இப்போ நம்ம ஆராதனைகள் எல்லாரும் எழுந்திருப்போம். எப்படி எல்லாரும் எழுந்துருந்தேன். ஓ, இதுவும் அரை மணி நேரத்துக்கு விட்டா